பயப்படாதே. நீ விரும்பினால் நாங்கள் உனக்கு பல நன்மைகள் செய்ய முடியும். நான் யார் தயவையும் நாடவில்லை. அப்படி என்றால் என் விரோதத்தை விலை கொடுத்து அங்க பார்க்கிறாய், அப்படித்தானே? விடுங்கள் கையை, நடங்கள் வெளியே. உலகம் தெரியாதவளே, எல்லோருடைய தயவையும் பெற்று வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. என் தயவு உன்னை உச்சத்திற்கே கொண்டு சேர்க்கும். அதற்கு பிரதியாக நீ செய்ய வேண்டியது அற்பமானதொன்று. ஆட்டுக்குட்டியிடம் ஓநாய்களுக்கு என்ன வேலை? போங்கள் வெளியே. முறைக்காதே, சொல்லப் போவதை கேள். கண்ணாயிரத்தை நீ சிறையில் சந்தித்தாய். கொள்ளை போன பேங்க் பணத்தை எங்கே பதுக்கியிருக்கிறான் என்பதை நீ அறிந்திருப்பாய். பணத்தை பற்றி எனக்கொன்றும் தெரியாது, அவரும் அறிய மாட்டார். உனக்கும் தெரியாது, அவரும் அறிய மாட்டார். மாதவி, கல்லிலே பதில் கை தேர்ந்தவன் இந்த வீரையன். என்னை விரோதித்த எவனும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. இதோ பார், நான் சுயநலக்காரன். அந்த பணம் கிடைத்தால் பாதி பங்கு உனக்கும் உண்டு. பேரம் பேச வேறாளைப்பா. வாழத் தெரியாத பெண்ணே, பணம் தான் இந்த உலகத்தில் பிரதானம். அது இருந்தால்தான் மானம், மதிப்பு, சுகபோகம் எல்லாம். சிந்தித்து பார்த்து நல்லதொரு முடிவுக்கு வா. மறுபடியும் சந்திக்கிறேன். பாட்டு வாத்தியார் பட்டம்மாள். எல்லோரும் கவனியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடினமான வேலை என்றோ கேவலமான வேலை என்றோ நீங்கள் எண்ண வேண்டாம். ஆகையால் உற்சாகத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் கூட்டுறவு மனப்பான்மையோடும் நீங்கள் உழைக்க வேண்டும். சிறையினுள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பண்புகள் வெளியே போனதும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். நடக்கட்டும் வேலை. இதை எடுத்துட்டு போய் பல்லு வளர்க்க போறியா? இந்த இதையும் எடுத்துட்டு போய் பல்லு எடுக்கல இருக்கிறான். வேலையில அக்கறை இருந்தா தானே. அந்த ஆள் என்னடா பைப்பு போடணுங்கிறான், இவன் என்னடா சீக்கிரம் பல்ல வளர்க்கணுங்கிறான். ஏன் இது என்னுடைய இதுல என்ன பேர அழுது வச்சிருக்குது? ஜெயில என்னது உனதுங்கிற பேரம் கிடையாது தெரியுமா? என் கோபத்தை கிளறாத. உன் கோபம் என்ன ஒண்ணு செஞ்சிடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பாப்போம். என்ன சொல்றேன் இப்போ? பயங்கரமான ஆளியா, கடப்பாறை வளைச்சிட்டாரே. ஏ மண்ணு, நீ கொட்டு. அவர் கடப்பாறையை வளைச்சிட்டாரு, ஒரு சர்டிபிகேட் பண்றாரு. ஏய், என்ன இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் திமுரு வச்சிருக்கு. ஏய், இந்த ஜெயில் சோத்துலயே இவ்வளவு திமுறா இருக்கிறான் அந்த ஆளு. இன்னங்க வட பாயசத்தோட சோத்தை போட்டுட்டான், நம்மளை அப்பளமா நொறுக்கிடுவான். இது வர்றேன். இப்ப என்ன சொல்ற? என்ன தலைவரே, நீங்க வளைச்சு கொடுத்துட்டீங்க, அந்த ஆளு நிமித்து விட்டாரு. ஆமா, இந்த கடப்பாறையவே நிமித்து விட்டாரு. இன்னும் என்னென்ன வகையில உங்களை நிமிக்க போறாரோ தெரியலையா? தலைவரே, இனிமே உங்க கட்சியில நான் இல்ல, கட்சி மாறி போச்சு. நிமித்தவர் கட்சி, நிமித்தவர். இந்த பந்து ஒண்ணுதா? அப்படி பாக்குறேன். சும்மா பாத்து, பயப்படாது. எனக்கு என்ன பயம்? என் ரவி மாதிரியே பேசுறிய. ரவி என் குழந்தை பொண்ண போலவே இருப்பான். அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு வாயே, அப்பா கிட்ட சொல்றேன். உங்க அப்பாவால கூட அவனை அழைச்சிட்டு வர முடியாது. அவன் வேற உலகத்துக்கே போயிட்டு. என்ன அப்படி சொல்லிட்டேன்?
எங்க அப்பா நினைச்சா எது வேணாலும் செய்வாங்க தெரியுமா? கோபப்படாத தம்பி, விளையாட்டுக்கு சொல்லு. உங்க அப்பா நினைச்சா எது வேணாலும் செய்யணும். அப்படி சொல்லு. உன் பேர் என்ன? குமரன். அழகான பேர். குமரா, என் மேல பிரியமா இருப்பியா? ஐயோ, அது எப்படி முடியும்? நீ இவ்வளவு உயரமா இருக்க, நான் இத்துணுண்டா இருக்கேன். நானும் உன் மாதிரி இத்தினூண்டாயிடுறேன் பாரு. அத்தியா, இப்ப என் மேல பிரியமா இருப்பியா? முடியாது. என்ன? அம்மா சொன்னாங்க, கொல்லாதவங்க, திருடனுங்க, கொலை செஞ்சவங்களை தான் இங்க அடைச்சிருப்பா. நான் யாரையும் கொலை செய்யல, ஆனா என்னத்தான் கொண்டுட்டான். அது எப்படி? நீ தான் உயிரோட இருக்கியே. உயிரோட இருக்கிறவன் எல்லாம் மனுஷன். நடைபிணம் தம்பி, நான் ஒரு நடைபிணம். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? குமரா, உலகத்தில் உள்ள ஒரு கஷ்டம் உன்னை அணுகாம இருக்கட்டும். இந்தாண்டா, பந்து எடுத்துட்டு போ. வேலை செய்ய சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா எட்டி தள்ளி இருக்கேன். இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு பதில விரும்புறேன் சார். சார், நான் ஒரு கைதிதான். அதுக்காக என்ன கழுத தண்டச்சோறு அப்படியெல்லாம் திட்டலாமா அந்த காட்? அது சரி, கொடுத்த வேலையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தியாமே, அதை மறுக்கிறாயா? மறுக்கல சார். ஏன் அப்படி செய்தாய்? பதில் சொல்லி ஏன் உண்மையாக நிற்கிறாய்? ஏன் சும்மா நிக்கிற? குமரன் பந்து அந்த பக்கமா வந்தது, அதை எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல. அப்பா, டிக்கி டிக்கி. கண்ணாயிரம், சிறைச்சாலை சட்டப்படி நீ வேறு வேலைகளில் தலையிடுவது குற்றம். விதியை மீறினால் என்னிடம் கருணையை எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் இப்படி நடந்து கொள்ளாதே, புரிகிறதா? சரி சார். கொண்டு போங்கள். செல்லப்பா. எஸ் சார். இவர்கள் கைதிகளானாலும் மனிதர்கள் என்று 1000 முறை நான் உனக்கு கூறியிருந்தும் கண்ணாயிரம் மனம் நோகும்படி நீ பேசியிருக்கிறாய். அடுத்த முறை யாரிடமாவது கொண்டால் நான் உனக்கு அளிக்கும் தண்டனை கடுமையாக இருக்கும். போ. எஸ் சார். பாக்கு சுண்ணாம்பு பத்திரியே லஞ்சராம்பு ரத்தம் போல் செவந்து போச்சுதே யாராச்சாத்தி உன்மேல ஆசையாச்சுதே போடு வெத்தலை பாக்கு பத்திரியே. 555. யாரப்பா 555? யாராவா 555? ஏய், நம்பர் தெரியாத பையெல்லாம் இருக்கிறாயா இங்க? சிங்காரா. சிங்காரம் யாரா? நான் தாங்க சிங்காரம். நீதானே 555? அட ஆமாங்க. இது யாருக்கு தெரியும்? நான் வந்த அன்னைக்கு மாட்டுன மெடல், அப்புறம் யாரு பார்த்தா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா. எனக்கு விடுதலையா? ஆமா. 1 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். மாத்தி போடும்போ. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், படுத்துக்கிட்டே இருக்கேன். வா. நீங்க ஜெயிலர் கிட்ட சொல்லி 3 மாசத்துக்கு அந்தாண்ட ஒத்தி போட சொல்லுங்க. நல்ல கொளுத்த வெயிலா பார்த்து அனுப்புறீங்களே, வெளியில போனா கருத்து போயிட மாட்டேன். அது இல்லாம பைப் லைன் வேற போட்டு முடியல, அதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இத பாருங்க, முன்ன இவனை விடுதலை பண்ணுங்க. இன்னும் 1 வாரம் போச்சுன்னா கம்பி வழியா பூந்து போடுவான் போல இருக்குது இவன். இருங்கய்யா. ஆமா, இப்ப நான் என்ன குத்தம் செய்தேன்னு என்ன வெளியில அனுப்புறீங்க? இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க? மணி அடிச்ச சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், வேலைக்கு வேலை, இது 3 வெளியில போனா கிடைக்குமா? வர முடியாதியா? அப்ப போய் தான் ஆகணுமா? சந்தேகமா இருக்கா? கொஞ்சம் இருங்க, வர்றேன். அண்ணே சிங்காரா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. நீ இருந்த வரையில எவ்வளவோ ஆறுதலா இருந்தது. என் கவலையெல்லாம் மறந்திருந்து இன்னையிலிருந்து அந்த நிம்மதி இல்லை. அண்ணே, நான் விடுதலை அடையிறது உங்க நன்மைக்குன்னு நினைச்சுங்க அண்ணே. நீங்க நிரபராதி, ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன். நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன். ஆனா ஒண்ணு, இந்த சாக்கடை பெருச்சாடி இருக்கிறானே, வழக்கம் போல வம்புக்கு வருவான். அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வரட்டுமா? வாடாங்க. என்னடா எங்கட சொல்லிக்காம போற? என்ன திமிரடா உனக்கு ராஸ்கல்? நிமித்து போடுவ நிமித்து. நிமு பீரு, நீங்க வளர்ச்சாதான் இவர் நிமித்தார, மறுபடியும் நிமிக்க பாக்குறீங்க. மூடவாய், என் காலமத்திட்டு இருந்த கழுத எதுத்தா பேசுற? ஆமா, ஒரு காலத்துல உங்களுக்கு கால் அமைக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வெளியில போய் உங்க கழுத்தமுக்க ஏற்பாடு பண்றேன்.
வாடா மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது. காரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரு அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்குதா இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்குதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. வரே வா வாத்தியார வர குட்டி. பட்டு நாள பட்டு அசல் பட்டு வெண்பட்டு. வாத்தியார வந்த விஷயம் வேற. தெரியண்டா முட்டாள். எப்படியாவது தந்திரமா அவரை நம்ம பக்கம் திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவ்வளவுதானே? பொறுத்துப்பார். ஆபத்து. அடசோரா பயலுங்களா? ஐயோ எல்லாம் ரெடிமேடு பயலுங்க. ஓ குட் டே மேடம். ஆமா, எங்க இப்படி ரொம்ப தூரம்? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. ஆமா, என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பாத்தீங்களா? ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். பெயர் பட்டு, தொழில் பாட்டு. என்ன? டேய் இருங்கடா அடிமாட்டு பசங்களா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா. பொதுவுல பொம்மையா நின்னவெல்லாம் போட்டு விட்ட மாடி வந்துட்டான்டா. நின்னுகிட்டே பேசுறீங்களே, கார்ல ஏறிக்கீங்களே, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ். மேடம் சொல்றத கேளுங்க. வெயில் பரவாயில்ல. ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நாங்க உங்க சகோதரர்கள் மாதிரி. நானும் உங்க சகோதரி மாதிரி தான். என்ன கம்பல் பண்ணாதீங்க. டேய் கார் எடு. வாங்க, கூச்சப்படாதீங்க. கார்ல ஏறிக்கீங்க. பரவாயில்ல. என்னடா அது? காரை நீ ஓட்டுறியா, கார் ஒன்ன ஓட்டுதா? என்னமோ ஓட மாட்டேங்குது. என் காரை கட்ட வண்டி ஆக்கிறதுக்குன்னே டூரா வந்து சேர்ந்தியாடா நீ? என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல இது. என்ன அது? கயத்தை பின்னால கட்டி இழுத்தா எப்படி போவோம்? முன்னால கட்டி இழுத்தாலும் பெட்ரோல் பங்கு வரலும் போகும். வணக்கம் தோற. கத்திரி வெயில் காலை பத்திக்கிட்டு போகுது. இந்த கார்ல ஏறிக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிறானா? தேங்க்யூ. நான்சென்ஸ். மரியாதையா போறியா இல்லையா? சொக்காய் உடையா? அட சொக்காய் உடையா? அட சொக்காய் உடையா? அதுலதான் முக்கா உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை போய் இழுக்கிறேன். எனக்கெல்லாம் நீங்க சகோதரன் ஆவீங்களா? யாராவது அப்படி மூக்கு முடியுமா ஜோக்கா நடந்தா வந்தா டேக்கா கொடுத்து காக்கா காக்கா. படிக்கிறியா குமரா? நல்ல பையன். அப்பா, இந்த டாஃபி டாஃபியா? டீச்சர் கொடுத்தாங்க. ஒருத்தர் பிரியமா கொடுத்த பொருளை இன்னொருத்தர் கொடுக்கலாமா? டீச்சருக்கு என்ன என்ன பிரியம்? எனக்கு டாஃபி கொடுத்தாங்க. எனக்கு ஒண்ணே என்ன பிரியம்? அதான் உனக்கு கொடுத்தேன். அப்பா அப்பா. செல்ல போக்கி. அப்பா டிக்கி. நான் ஒரு சாதாரண கைதி. நீங்க? நீ கைதிதான், ஆனாலும் நீ என்ன போல ஒரு மனிதன் பா. உங்களுக்கு தங்கமான மனசு. நீங்க நல்லா இருக்கு. என்னப்பா கார், என்ன நடந்தது? மண் கட்டும் போது காலில் மம்மட்டி பட்டுருச்சு சார். கைதிக்கு அடிபட்ட உடனே முதல் சிகிச்சை செய்ய வேண்டாம்? சரி சரி, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போ. எஸ் சார். தினம் உனக்கு இது மாதிரி ஏதாச்சும் போட்டுருவேன். தினம் எனக்கு? ஆமா, ஏன்னா நீ ரொம்ப நேரமா வரட்டுமா? டிக்கி 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 டிக்கி. ஏய் 101, என்ன அது கையில? உன்னதான் கேட்கிறேன், என்ன அது கையில? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? கையத்துல ஒண்ணுமில்லன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கா கையை திறக்கிறது? இறக்குறியா இல்லையா? முடியாது. முடியாதா? என்ன கலாட்டா? சார், இவன் எதையோ கையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். கேட்டா காட்ட மாட்டேங்கிறான். சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ 101 என்ன கையில? என்ன பாக்குறீங்க?
சொல்லு. ஓகே, ஒண்ணும் புரியல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறிய? என்ன வச்சிருக்க கையில? சிறை விதிகளை மீறினா நான் கொஞ்சமும் பொறுக்க மாட்டேன், அன்னைக்கே சொல்லியிருக்கேன். சொல்லு, கையில என்ன வச்சிருக்க? சரி சரி, உன் வேலைக்கு. குமரா, வர வர ரொம்ப குறும்பு பண்ற. நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தா நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஆமா அம்மா, நான் இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேம்மா. கோச்சுக்காதம்மா. சரிதான் போ. திருமணமா இரவில் சோளத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமா. சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமா இரவில் சோளத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமா. சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமா இரவில் சோளத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமா. வந்திருந்த கும்பலுக்கு சோறு மட்டும் பத்தலையா. வந்திருந்த கும்பலுக்கு சோறு மட்டும் பத்தலையா. சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமா இரவில் சோளத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமா. சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமா இரவில் சோளத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமா. குமரா, கோமா இருக்கியாப்பா? கோபம் பொல்லாதது. அதனால 6 வருஷம் அப்படின்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. குமரா, எனக்கு கொடுத்த மாதிரி கைதி கண்ணாயிரத்துக்கு டாஃபி கொடுத்தியா? தப்பாப்பா. அன்னைக்கே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், கைதிகள் வேலை செய்யற பக்கம் நீ போக கூடாதுன்னு. அதை மீறி நீ ஒரு கைதியை சந்திச்சு அவனுக்கு டாஃபி வேற கொடுத்திருக்க. இனிமே நீ கண்ணாயிரம் வேலை செய்யற பக்கமே போக கூடாது, அவனோட பேசவும் கூடாது. அப்பா அப்பா, பதில் பேசாத. அங்கே நீ போக மாட்டேன்னு சொல்லி பாரு. அப்பா, அந்த மாமா ரொம்ப நல்ல மாமாப்பா. என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? அனாவசியமா பேசாத. போக மாட்டேன்னு சொல்லு. ப்ராமிஸ் பண்ணு. அப்பா சொல்றத கேளு கண்ணு. பெரியவங்க சொல்றத எப்பவும் தட்டவே கூடாது. தட்டினா பின்னால கஷ்டப்படணும். எங்க அப்பா சொல்றபடி செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. என் ராஜா இல்ல, சொல்லுமா. சொல்லு கண்ணு. சரிப்பா. நமஸ்காரம் அம்மா. வாங்க. வணக்கம். 4 நாள் அவங்கள தேடிட்டு பார்க்க முடியல. நீங்க யாரு? ஜோதிட தர்க்க குதர்க்க வாதி பிரதிவாதி பயங்கர சிரோன்மணி ஸ்ரீ 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 சிங்கார நல்லூர் சித்தைய பண்டிதர். அப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல. உட்காந்துக்கிட்டுமா? அப்பா,
பயங்கரமான வெயில். அது பயங்கர. நீங்க உட்காரலாம். ஆமா, வா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை அதிகமா நான் கஷ்டப்படுத்த விரும்பல. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தட்டி போட்டு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு பிரமாதமா இருக்கும். யோ, ம். நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னையே ஜோசியம் சொல்றேன்னு சொன்னேனம்மா. ஓஹோ, ஜோசியரா? ஆமா, ஜோசியம், ஆர்வடம், நாடி, பேர்ராசி, அதோட மகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுவேம்மா. மகராசி இத பாருங்க. சரிதான், போ. வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இது சர்டிபிகேட்டுமா. இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா சொல்லுவானே, இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணும்னா ஒரு டெஸ்ட் பாருங்களேன். யோ, என்ன இது மறைக்கிற? ஏம்மா, நீங்க கன்னி தானே? இல்ல, காயாதி. அண்ணா அது கேட்கலமா, நீங்க கன்னி ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்களே. பின்ன சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்ப உங்க கைய பிடிக்கலாமா? யோ, எப்படி இருக்கு உடம்பு? அடடா, கைய பிடிச்சு அந்த ரேகையை பார்த்து சொல்லாமான்னு கேட்டேம்மா. சரி சரி, இந்தாங்க. என்ன இந்த அம்மா ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இத மாதிரி கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல நீங்க தோல்வி ஏற்பட்டது உண்டா? உங்க கண்ணமேட்டுக்கும் கீழே ஓடுற கவல ரேகைய பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உண்டா? ஆமா, அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும், விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது. சொல்றதுக்காக தானமா உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் கைய காட்டுங்க. கன்னி 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 துலாம் 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 கும்பம் கும்பம். ஆஹா, என்னம்மா அது குருமேடே சரிஞ்சு கிடக்குதேம்மா. சூரியனுக்கு 3வது வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த வீட்டுல இல்ல கேது வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். கைய காட்டுங்க. ஐயோ, கலஸ்தரஸ்தானத்திலே ஒரே கலாட்டாமா. உங்களுக்கு யாராவது சகோதரன் இருக்கிறானா? ஆமா, இருக்கான். அவன் தான் கேது. இல்லைங்க, சேது. அது சேதோ பிராதம் எனக்கு தெரியாது. நான் ஜாதக ரீதியா சொல்றேன். அந்த பய பொல்லாத அயோக்கிய பய, ரொம்ப திருட்டு பயலாவும் இருக்கணும். உங்க காதலர் கூட அவனால ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உண்மைதான், ஆனா அவர் நிரபராதி. நிரபராதிதான் ஜாதகமே சொல்லுது. அதோட உங்க காதலர் சொல்லுது. அந்த சேதுடைய மனசு மாறி உங்க காதலருக்கு சகாயமா சாட்சி சொன்னான்னா அவர் விடுதலை ஆகிறதுக்கு வழி உண்டு. சொல்லலன்னா? அதுக்குமுள்ள வழி சொல்லுது. சொல்லுங்க. சேருடைய உருவத்தை வச்சு ஒரு பூஜையும் போட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டா 24 மணி நேரத்துக்குள்ளார 6 மாசமா மாட்டிக்குமா, அவன் மனசு மாறி போயிடும். உருவமா? ஐயோ, இப்ப என்ன செய்யறது? ஏன் வீட்டுல போட்ட இல்ல? ஓ, இருக்க, இருங்க கொண்டு வர. கொண்டாங்க. ரூபாய் 10 போட்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நிஜமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா இல்ல அந்த பய கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த சொத்தா? அதையும் கவனிக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க உங்களை சுரட்டி எடுத்து விடுறேன். இந்தாங்க. இவன் தான் நான் சேது. இந்த பயனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யாக்காரங்கிட்ட 2 ராக்கெட்ல கணம் வாங்கணும் போல இருக்கு. ஒருவேளை ராக்கெட்ல இந்த பயனை நாய்க்கு பதிலா வச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? இந்த பய எங்க இருக்கிறான், எங்க தூங்குறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிங்காரம் முன்னாடி சிங்காரி கல்லு, பக்கத்துல ஆகார வகையறா கல்லு, கையில டின்னு கல்லு, தோல்ல பிளாஸ்குல கல்லு. சிச்சி, பிளாஸ்குல கல்லா வந்து காப்பியா இருக்கும். ஓஹோ, இங்க குடிக்க வந்திருக்காங்களா? பாட்டு வாத்தியாரம்மா. நம்ம ஹேமாவுக்கும் பஞ்சுவாலடிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவசர குடிக்க அத பாருடி, ஹேமா வந்துட்டா. ஹேமா, ஹேமா, சிங்காரம்
நீ அதிர்ஷ்டசாலிடா, ட்ரிபிள் அதிர்ஷ்டசாலிடா. மணி ஆமா மணி. இந்தாங்க. யார் நீங்க? போச்சுரா, அயாம் தெரியல. அயாம் தான். தட்டீஸ் அந்த வாத்தியாரமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அப்பா. தட்டீஸ் வருங்காலத்து மாப்பிள்ளை. வருங்காலத்து மாப்பிஷான் கிருஷ்ணன் அத்தாங்கத்தா எல்லாம் நாங்க வீட்டோட வச்சுக்கிறது. வெளியில வந்தா அவ யாரோ நான் யாரோ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ல, அதை நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. மண்ணிக்கணுமா? மண்ணு எப்படி நிக்கும்? குழைச்சு வச்சு கட்டினாலும் தமாஷா பேசுறீங்களே, மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லுங்க. எடுத்து கையில வைங்க. பயந்துட்டீங்களா? ரொட்டி, இது ரொட்டி தான். முள்ள வைங்க. ஓவர் ரோடு. கண்ணு தெரியல. அதான் கண்ணாடி போட்டிருக்கீங்களே. என் கண்ணு இல்லையா? உன் கண்ணு. என் கண்ணு என்னது? யார கண்ணு கண்ணுங்கிற? இல்ல, என் கண்ணு தெரியல. நீங்களே இத பொண்ணு குத்தி எடுத்தா என்ன? நல்ல ஆளுயா நீ. என்னடி இது? அவரை போய் ஆளுகளேன்னு விட்டு என்னங்க இது? சம உரிமை. என்னது? அவர் யாரு முடிவு உரிமை? போது சும்மா இரு. இதுக்கு போய் அவரை மரியாதை எல்லாம் பேசிட்டு என்னங்க இந்த பட்டு? இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. யாரோ இந்த பட்டு என்னங்க நீங்க? அவன் முன்னால போய் போயா வாயா ஆளுகளுங்கிறீங்க. என்னடா நம்ம சிநேகிதியின் காதல் ஆச்சுதே, அவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். கொடுத்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். நீங்க திட்டுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு. நான் கேட்டுக்குவேன், ஆனந்தமா கேட்டுக்குவேன். அவ கேட்டுக்குவாளோ? என் வருங்கால மனைவி இல்ல, அவளுக்கு கோபம் வராது. எவ்வளவு நேரம் பொறுக்கிறது? ஓஹோ, நீங்க அவளுடைய அத்தானா? என்ன ரொட்டியா? பிஸ்கெட். என்னங்க இது? நாங்க சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பெஞ்சு வச்சிருந்தா சுடுங்களே, சாப்பிட்டு போறேன். அதான் நீங்க காலைல ஒட்டிட்டு போறீங்களா? ஆஹா, என்னடி வெறும் பிஸ்கட் இந்த மட்டும் கொடுத்து அனுப்பிட்ட? இந்த ஆப்பிளையும் கொண்டு போய் கொடு. ஆஹா, அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே கொண்டு போய் கொடு. நீதான் கொடுக்கணும். நானா? ஆமா. சரி, உனக்கா கொண்டு போய் கொடுக்குறேன். என்னங்க இதுதான் உங்க வருங்கால மனைவியோட பிரசன்டேஷன். என்ன ஸ்டேஷன்? மானாமதுரை ஸ்டேஷன். பிரசன்டேஷன் அப்படின்னா அன்பளிப்பு. அன்பளிப்பா? தேங்க்ஸ். சாரி. என்ன சவப்பு, என்ன பளபளப்பு, என்ன பளபளப்பு. பட்டனா கூட தொட்ட கையும்ல சேர்த்து இன்னைக்கு. ஏமா, ஒரு பிரச்சனை. என்னது? இல்ல, இந்த ஆம்பளைங்கெல்லாம் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னையே தெய்வமா வச்சு கும்பிடுறேன், அப்படி இப்படின்லாம் பேசுறாங்களே, சொன்னபடி நடப்பாங்களா? அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னடி திடீர்னு சந்தேகம் வந்தது? கேட்டேன். அப்போ அதுக்கு பதிலா நீயே தான் தெரிஞ்சுக்கணும். நானே தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிறேன். காதலை சோதித்து பார்க்கட்டுமா, பார்க்கட்டுமா, காதலை சோதித்து பார்க்கட்டுமா, பார்க்கட்டுமா.
காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கடலுக்கு கூட கரையும் உண்டு கரையில்லை எனது காதலுக்கே என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அது உலகத்தை காட்டிலும் குருதில் பெரியது உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது உலகத்தை காட்டிலும் குருதில் பெரியது உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது இருக்கு வா 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 இருக்கு வா 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 காதலை சோதித்து பார்க்கட்டுமா என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இனிப்பாய் பேசி பழகி திரியும் சினிமாவில் காதலா இனிப்பாய் பேசி பழகி திரியும் சினிமாவில் காதலா சிரிச்ச முகத்தை பார்த்துமா நான் சினிமா வில்லன் ஆகிடுவேன் சிரிச்ச முகத்தை பார்த்துமா நான் சினிமா வில்லன் ஆகிடுவேன் இருக்கு பா 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 இருக்கா காதலை சோதித்து பார்க்கட்டுமா காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சந்திர மண்டலம் அழைத்து செல்லவா காஜட்டு சாரி வாங்கி தள்ளவா சந்திர மண்டலம் அழைத்து செல்லவா காஜட்டு சாரி வாங்கி தள்ளவா இருக்கு பா 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 இருக்கு பா 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 காதலை சோதித்து பார்க்கட்டுமா என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் la 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 la